எல்லோருக்கும் வணக்கம். இன்று மே 16ஆம் தேதி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஒருவர் வெளியிட்ட ஒரு ஆய்வு குறிப்புத்தான் இது. அதாவது, இந்த வாரம் ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது. அதை பெரும்பாலான மக்கள் சாதாரணமாக கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் அவர்கள் அப்படி செய்யக்கூடாதென்று நான் நினைக்கிறேன். பெய்ஜிங்கில் கேமராக்கள் சுழன்று கொண்டிருந்த போதும் பித்தளை இசைக்குழுக்கள், கொடிகளை அசைக்கும் குழந்தைகள், மக்கள் மாபெரும் மண்டபத்துக்கு வெளியே அணிவகுத்து நின்ற வீரர்கள் என உள்ளுக்குள் அமைதியாக ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆடம்பர கொண்டாட்டங்களை விட மிக முக்கியமானதொன்று, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த வாரம் சீனா சென்றிருந்தார். அவர் மே 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் அதிபர் ஜி ஜின்பின்னை சந்தித்திருந்தார். அவர்கள் ஜியாங் நன்காய் தோட்டம் வழியாக நடந்து சென்றனர். அந்த தோட்டத்தை பற்றி சிறிது நேரத்தில் பார்ப்போம். ஏனென்றால் ஒரு சந்திப்பு எங்கு நடைபெறுகிறது என்பதும் யார் நிபந்தனைகளை நிர்ணயித்தார்கள் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லும். அவர்கள் தேநீர் அருந்தினார்கள், மதிய உணவு உண்டார்கள். அதிபர் இதை ஒரு நம்ப முடியாத பயணம், அதாவது அமெரிக்க அதிபர் இதை நம்ப முடியாத பயணம் என்று குறிப்பிட்டார். அவர் அமெரிக்கா திரும்பியதும் 200 போயிங் ஜெட் விமானங்களை வாங்க சீனா ஒப்புக்கொண்டதாக கூறினார். அதே மூச்சில் அவர் சொன்னார், நான் இப்போது ஒன்றை கூறுகிறேன், அது ஒரு வாக்குறுதி என நினைக்கிறேன். அதாவது அது ஒரு அறிக்கை போல் இருந்தது, ஆனால் அது ஒரு வாக்குறுதி என்று நினைக்கிறேன் என்று கூறினார். அதாவது, நீங்கள் ஒரு உச்சி மாநாட்டிலிருந்து நாடு திரும்பும் போது உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கிடைத்ததா அல்லது ஒரு அறிக்கை கிடைத்ததா என்பதை மக்களிடம் உங்களால் சொல்ல முடியாவிட்டால், அந்த மேசையின் மறுபுறத்தில் உள்ள ஒருவருக்கு அந்த வாரம் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது என்பதுதான் அர்த்தம். பதவியில் இருக்கும் ஒரு ஜனாதிபதியின் மீது கல்லெறிய இங்கு ஆய்வு செய்யவில்லை. அதே வாரம் பெய்ஜிங்கில் கண்டது அமெரிக்காவின் அதிகாரத்துக்கான வெற்றி அல்ல, அது ஒரு அமைதியான அதிகார ஒப்படைப்பு என்றே கூறுகிறார்கள். நாடகத்தனமான வகை அல்ல. 5 வருடங்கள் கழித்து நாம் எப்படி இந்த நிலைக்கு வந்தோம் என்று யோசிக்கும் போது சிறிய எழுத்துக்களில் வெளிப்படும் வகைதான் அது. இந்த வாரத்துக்குள் செல்வதற்கு முன் நாம் எப்படி இங்கு வந்தோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வெளியுறவு கொள்கையில் எதுவும் தானாக நிகழ்வதில்லை, எதுவுமே இல்லை. இதற்கு மாறாக உங்களிடம் சொல்பவர் யாராக இருந்தாலும் அவர் ஏதோ ஒன்றை விற்கிறார் அல்லது அதற்காக வேலை செய்யவில்லை என்பதுதான் அர்த்தம். அமெரிக்க அதிபர் கிளின்டன் 1993 பதவியேற்ற போது சீனா குறித்த கேள்விகள் ஏற்கனவே விவாதத்துக்கு வந்திருந்தது. அவர்கள் நிரந்தரமான இயல்பான வர்த்தக உறவுகளை சீனாவுடன் நீடித்தார்கள். 2001ஆம் ஆண்டு உலக வர்த்தக அமைப்பில் சீனா நுழைவதை அமெரிக்கா ஆதரித்தது. மேலும் குடியரசுக் கட்சியினரும் ஜனநாயக கட்சியினரும் சேர்ந்து வைத்த பந்தயம் என்னென்றால், அதாவது இருகட்சி பந்தயம் என்னவென்றால், சீனா விதிகளின் அடிப்படையில் அமைப்புக்குள் கொண்டு வருவது படிப்படியாக அவர்களை வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை நோக்கி ஈர்க்கும் என்பதுதான். அந்த பந்தயம் அவர்கள் எதிர்பார்த்தபடி பலனளிக்கவில்லை. அதாவது, சீனா அந்த அமைப்பின் பலன்களை பெற்றுக்கொண்டது, ஆனால் அதன் விதிகளின்படி எப்போதும் விளையாடவில்லை. இதை அதிபர் புஷ் பார்த்திருந்தார், அதிபர் ஒபாமா பார்த்திருந்தார், அதிபர் கிளின்டன் பார்த்திருந்தார், அதிபர் பைடன் பார்த்திருந்தார். மேலும் ட்ரம்ப் தனது முதலாவது பதவிக்காலத்தில் வரிகள் மூலம் அதனை நேரடியாக எதிர்கொள்ள முடிவு செய்தார். அவர் அதை செய்த விதத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தன. ஆனால் ஏதோ ஒன்று மாற வேண்டும் என்ற அடிப்படை உள்ளுணர்வு இரு கட்சிகளாலும் பார்க்கப்பட்டது. கடந்த ஆண்டு அதிபர் ட்ரம்ப் மீண்டும் பதவிக்கு வந்தபோது பல தலைமுறையாக கண்டிராத அளவிற்கு சீன பொருட்கள் மீதான வரியை உயர்த்தினார். சீனா பதிலடி கொடுத்தது. சந்தைகள் அதிர்ந்தன. அயோவா மற்றும்
நெப்ரிஸ்காவில் உள்ள விவசாயிகள் தங்கள் சோயாபீன்ஸ் ஒப்பந்தங்கள் கரைந்து போவதை காணத் தொடங்கினர். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துக்குள் தென்கொரியாவில் நடந்த ஒரு சந்திப்பின் போது இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்து ஓராண்டு கால இடைநிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டனர். அந்த இடைநிறுத்தம்தான் இந்த வார உச்சி மாநாட்டுக்கு களம் அமைத்து கொடுத்திருந்தது. அதாவது இப்போது ஒன்றை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு நாட்டு அதிபர் வீடு திரும்பும் போது என்னென்ன பொருட்களை கொண்டு வர உத்தேசித்துள்ளார் என்பது குறித்த தெளிவான எழுத்துப்பூர்வமான பட்டியல் இல்லாமல் செல்லக்கூடாது. நிக்சன் விமானத்தளத்தில் காலடி வைப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஹெசிங்கரை அந்த கோப்பில் வேலை செய்ய வைத்திருந்தார். ரீகனிடம் ஒரு குழு இருந்தது. இதுவரை நாம் கண்ட எந்த ஒரு ஜனாதிபதியையும் விட சீனாவை நன்கு அறிந்திருந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷிடமும் ஒரு குழு இருந்தது. கிளின்டனிடமும் ஒரு குழு இருந்தது. அவர்கள் சீனா தொடர்பாக அதிக அறிவை கொண்டவர்கள். இந்த வாரம் ட்ரம்ப் ஒரு வித்தியாசமான குழுவை கொண்டு சென்றிருந்தார். அதை பற்றி நாங்கள் மீண்டும் பார்ப்போம். ஏனென்றால் நீங்கள் யாரை கொண்டு வருகிறீர்கள் என்பது நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிவிடும். சரி, ஒரு உண்மையை மட்டும் வெளிப்படையாக சொன்னால், ஜனாதிபதி ட்ரம்ப் மே 13 அன்று போய் சேர்ந்திருந்தார். அவருக்கு 3 முழுமையான விழாக்கள், பித்தளை இசைக்குழுக்கள் மற்றும் சீனர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க தருணங்களாக குறிப்பிட விரும்பும் தருணங்களுக்காக ஒதுக்கி வைத்திருக்கும் இடமான சொர்க்க கோயின் சுற்றுப்பயணம் ஆகியவற்றுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மே 14 அன்று அவர் மக்கள் மாபெரும் மண்டபத்தில் ஜனாதிபதி ஷியை சந்தித்தார். மே 15 அன்று அவர்கள் மீண்டும் ஜங் நன்காவில் சந்தித்தனர். அந்த சந்திப்புகளின் முடிவுகள் என்பது அமெரிக்காவின் சோயாபீன்ஸை வாங்க சீனா ஒப்புக்கொண்டதாக அதிபர் ட்ரம்ப் கூறினார். சீனா 200 போயிங் விமானங்களை வாங்கும் என்று அவர் அறிவித்துவிட்டு பின்னர் பின்வாங்கி அது பகுதியளவு என்று பேசினார். இரு தலைவர்களும் அற்புதமான வர்த்தக ஒப்பந்தங்களை கொண்டுள்ளதாகவும் ஈரான் விஷயத்தில் இருவரும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாகவும் ஹார்மூஸ் நீரிணையை மீண்டும் திறக்க இருவரும் விரும்புவதாகவும் ட்ரம்ப் கூறினார். இப்போது நடக்காதது இதுதான். எந்த ஒரு ஒப்பந்தங்களையும் விவரிக்கும் எழுத்துப்பூர்வமான கூட்டறிக்கைகளை வெள்ளை மாளிகை வெளியிடவில்லை. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேம்சன் கிரீஸ் ப்ளூம்பெர்க்கிடம் நமது காலத்தில் மிகவும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்பமான செயற்கை நுண்ணறிவை இயக்கும் சிப்ஸ், மேம்பட்ட குறைக்கடத்திகள் மீதான ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் ஒரு முக்கிய விவாதப் பொருளாக இருக்கவில்லை என்று கூறினார். அமெரிக்க அதிபரின் சொந்த கூற்றின்படி இரு தரப்பினரையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வந்த முக்கிய அம்சமான சுங்க வரிகள் குறித்து அது பற்றி சிறிதும் விவாதிக்கப்படவில்லை. மேலும் சீனா மற்ற எதையும் விட அதிக அக்கறை காட்டும் ஒரு பிரச்சனையான தாய்வானை பொறுத்தவரை தாய்வான் பிரச்சனையை தவறாக கையாள்வது, அவரது வார்த்தைகளில் சொல்வதானால் உறவை பெரும் ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்று அவர் ஒரு பொது எச்சரிக்கையை விடுத்திருந்தார். அதாவது சீனா விடுத்திருந்தது. அதற்கு சமனான தெளிவான அமெரிக்க பதில் எதுவும் பொதுப்பதிவில் இல்லை. ஆக இவை அனைத்தையும் கூட்டி கழித்து பார்த்தால் நிறைவேறலாம் அல்லது நிறைவேறாமலும் போகலாம் என்ற சோயாபீன்ஸ் ஓடர்கள், ஜனாதிபதியே ஒரு வகையான உறுதிமொழி என்று அழைக்கும் ஒரு விமான உறுதிமொழி, சுங்கவரிகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை, நானோ சிப்ஸ்களில் எந்த முன்னேற்றமும் இல்லை, மேலும் அவரிடம் வந்த பெரும்பாலும் பதிலளிக்கப்படாத ஒரு பொது எச்சரிக்கையும் இருக்கின்றது. இந்த உண்மை இதுதான். எங்களிடம் விளம்பர பலம் இருக்கின்றது, அவர்களிடம் கொள்கை இருக்கின்றது என்று அமெரிக்கர்கள் கூறுகிறார்கள். அவை இரண்டும் ஒன்றல்ல. அதாவது கிளின்டன் பதவியில் இருந்தபோது ஒரு கடினமான முறையில் அவர் தான் கற்றுக்கொண்டதை கூறுகிறார். ஏனென்றால் ஷி ஜின்பிங் அந்த வேலையை செய்தார். அவர் தனது வேலையை சரிவர செய்திருக்கிறார். அவரிடம் ஒரு கோப்பு இருந்தது, அவரிடம் ஒரு வியூகம் இருந்தது, அவர் பேசிய ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் பின்னால் 1 வருட தயாரிப்பு இருந்தது. அப்படியானால் அதிபர் ட்ரம்ப் என்ன கொண்டு வந்தார் என்ற கேள்வி இருக்கின்றது. அவர் தலைமைச் செயல் அதிகாரிகளை கொண்டு வந்தார். ஆப்பிள் நிறுவனத்தின் டிம் குக், டெஸ்லா நிறுவனத்தின் எலான் மஸ்க், என்விடியா நிறுவனத்தின் ஜேன்சன் யுவான் என அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த 12க்கு மேற்பட்ட வாணிக தலைவர்கள். அதில் தவறில்லை. ஆனால் பெய்ஜிங்கில் இந்த குறிப்பிட்ட தலைமைச் செயல் அதிகாரிகள் உங்களுக்கு பின்னால் நிற்பது எதை குறிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆப்பிள் தனது பெரும்பாலான தயாரிப்புகளை சீனாவில் தயாரிக்கிறது. டெஸ்லாவின் மிகப்பெரிய வளர்ச்சி சந்தை சீனா. என்விடியா தனது இரண்டாவது சக்தி வாய்ந்த சிப்ஸான H200 சீனா சந்தையில் விற்க இந்த நிர்வாகத்தின் கீழ் இப்போது அனுமதி பெற்றுள்ளது. பெய்ஜிங்கை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதில் பெரும் நிதி பங்குகளை கொண்ட நிறுவனங்கள் இவை. பேச்சுவார்த்தைகளின் போது அவர்களை உங்கள் தோளோடு தோள் நிற்க வைக்கும் போது உங்கள் பலவீனமான இடங்கள் எங்கே இருக்கின்றன என்பதை எதிர்த்தரப்பு துல்லியமாக கணக்கிட்டுக் கொள்கின்றன. அவர் தனது குடும்ப உறுப்பினர்களான மகன் எரிக், மருமகள் லாரா ஆகியோரை கொண்டு வந்தார். ஏர்ஃபோர்ஸ் 1 தொலைக்காட்சியின் தொகுப்பாளரான ஷா ஹனீட்டையும் அவர் கொண்டு வந்திருந்தார். ஒவ்வொரு ஜனாதிபதியும் அவர் நம்பும் நபர்களை அழைத்து வருகின்றனர். ஆனால் நம்பகமான ஆலோசகர்களுக்கும் ஒரு தூதுக்குழுவை விட தனிப்பட்ட பரிவாரத்தை போல் தோற்றமளிக்கும் ஒரு பயண குழுவிற்கும் இடையில் வேறுபாடுகள் உண்டு. வெளிநாட்டு தலைவர்கள் அந்த சமிக்கைகள் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறார்கள். மேலும் அனைத்து பொது அறிக்கைகளின்படி அவர் நமது நட்பு நாடுகளுடன் எந்தவொரு குறிப்பிடத்தக்க ஒருங்கிணைப்பையும், ஜப்பான் அல்லது தென்கொரியாவுடன் எந்தவொரு கூட்டு நிலைப்பாட்டையும், ஐரோப்பிய ஒன்றியத்துடன் எந்தவொரு ஒருங்கிணைப்பையும், குவாட் அமைப்புடன் எந்தவொரு தொடர்பையும் கொண்டிருக்கவில்லை. அதாவது அமெரிக்கா தனியாகவே சென்றது. மேலும் ஒரு தசாப்தத்துக்கு மேலாக அதிகாரத்தில் இருக்கும் ஒரு தலைவருடன் ஒரு 1.5 பில்லியன் மக்கள் கொண்ட ஒரு நாட்டிற்கு எதிராக தனியாக செல்வதில் உள்ள பிரச்சனை இதுதான். ஜனாதிபதியின் உள்ளுணர்வு என்பது தனிப்பட்ட ராஜதந்திரம். நேருக்கு நேர் பார்ப்பது, மேசையின் மறுபுறம் இருக்கும் மனிதரை புரிந்து கொள்வது. அதற்கு ஒரு இடம் உண்டு. தனிப்பட்ட உறவுகள் முக்கியமானவை. உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சொற்றொடரை பயன்படுத்தினால் அவை ஒரு மலைப்பாதையின் பாதுகாப்பு தடுப்புக்கள் போன்றவை. சாலை நேராக இருக்கும் போது நீங்கள் அவற்றை கவனிக்க மாட்டீர்கள். அது நேராக இல்லாத போது அவை அங்கே இருப்பது உங்களுக்கு மிக பெரும் மகிழ்ச்சியை தரும். இந்த வாரம் அந்த பாதுகாப்பு தடுப்புக்கள் மெல்லியதாகவே இருந்தன. காகித ஆவணங்கள் எதுவுமின்றி தொலைக்காட்சி நேர்காணல்களில் ஜனாதிபதியின் சொந்த வாயாலேயே ஒப்பந்தங்கள் அறிவிக்கப்பட்டன. கூட்டு தொடர்புகள் எதுவும் இல்லை. எழுதப்பட்ட கட்டமைப்புகள் எதுவும் இல்லை. உச்சி மாநாடு முடிந்தது அன்று கேபிட்டல் எக்கனாமிக்ஸ் நிறுவனத்தின் ஆய்வாளர்கள் வெளிப்படையாக கூறியது போல அளவில் மிக சிறியதும் நீங்கள் காணக்கூடிய மிக தாராளமான மதிப்பீடும் இதுவாகத்தான் இருக்கும். இப்போது அது ஏன் முக்கியம்? அதாவது GATT குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய போதும், பின்னர் கிளின்டனின் நிர்வாகம் சீனாவின் உலக வர்த்தக அமைப்பில் சேர்வதற்கான பணிகளில் ஈடுபட்ட போதும் எதிர்த்தரப்பிலிருந்து வந்த ஒவ்வொரு வாக்குறுதியும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டதாக கிளின்டன் நிர்வாகம் கூறியிருந்தது. ஏனெனில் காகிதத்தில் உங்களால் சுட்டிக்காட்டப்பட முடியாத ஒரு வாக்குறுதி அரசியல் சூழல் மாறும் கணத்தில் மறைந்துவிடும் ஒரு வாக்குறுதியாகும். இந்த வாரம் ட்ரம்ப் 200 போயிங் விமானங்களை சீனா கொள்வனவு செய்வதாக அறிவித்தார். அவர் தனது முதல் பதவி காலத்தில் சீனாவுடன் ஜெட் விமானங்களுக்கான ஒப்பந்தத்தை அறிவித்தார். ஆனால் அவை எதுவும் நிறைவேறவில்லை. NPR இந்த வாரம் இதை செய்தியாக வெளியிட்டது. இப்படி சொல்வது ஒரு சார்பு நிலை அல்ல, அது வரலாறு. ஒரு ஜனாதிபதி தனது சொந்த நிறுவனங்களை புறக்கணிக்கும் போது அந்த நிறுவனங்கள் வலுவிழந்து போகின்றன. வெளியுறவுத் துறையில் உள்ள அனுபவமிக்க நிபுணர்களிடம் ஆலோசனைகள் கேட்பது நின்று விடுகிறது. நிதித்துறையில் உள்ள ஆய்வாளர்களிடம் கேள்வி கேட்பது நின்று விடுகிறது. மேலும் அடுத்த நெருக்கடி வரும்போது எப்போதும் ஒரு அடுத்த நெருக்கடி வந்து கொண்டே இருக்கும். அந்த நிறுவனங்கள் முன்பிருந்ததை விட பலவீனமாகின்றன. இது ட்ரம்பின் பிரச்சனை அல்ல, இது ஒரு ஜனாதிபதியின் பதவியின் பிரச்சனை. ஒவ்வொரு ஜனாதிபதியும் தனது அறையில் மிகவும் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்ற சோதனையை எதிர்கொள்கிறார். புத்திசாலிகள் அதை எதிர்க்கிறார்கள். ஏனென்றால் அந்த பதவி மனிதனை விட பெரியது. மேலும் அது பெறப்பட்டதை விட வலிமையாக ஒப்படைக்கப்பட வேண்டும். ஷி ஜின்பிங் பதவியில் இருக்கும் ஒரு அமெரிக்க அதிபரை தன் மண்ணுக்கு வரவழைத்திருக்கின்றார். அவரை ஜோங் நூதான் உயர்நிலை பள்ளியில் கூட்டி சென்றிருக்கின்றார். அந்த இடத்தை சீன அரசு ஊடகங்களுக்கு ஏற்கனவே முக்கியத்துவத்தின் ஒரு திட்டமிட்ட சமிக்கையாக சித்தரித்திருக்கின்றது.
அந்த அதிபருக்கு பின்னால் அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த தலைமைச் செயல் அதிகாரிகள் அடங்கிய ஒரு தூதுக்குழுவினர் மரியாதையுடன் நிற்பதை அவர் உறுதி செய்தார். தாய்வான் குறித்து பகிரங்கமாகவே எச்சரிக்கை விட அவரால் முடிந்தது. உறுதியான அதே அளவு பகிரங்கமான அமெரிக்காவின் பதில் எதுவுமின்றி பல ஆண்டுகள் சர்வதேச பதிவேட்டில் பதிய வைக்கப்பட்ட பெய்ஜிங் விரும்பிய ஒரு எச்சரிக்கை அது. அந்த சந்தையில் அமெரிக்காவின் சிப்ஸ்களின் தொடர்ச்சியான விற்பனையை அவர் உறுதி செய்தார். ஒரு தசாப்தத்துக்கு மேலாக பெய்ஜிங் வலியுறுத்தி வரும் சமசக்தி கூட்டாண்மையின் தோற்றத்தை அவர் பெற்றிருக்கின்றார். ஆனால் எழுத்துப்பூர்வமாக எதையும் செய்யாமல் விட்டுவிட்டார். அமெரிக்காவுக்கு என்ன கிடைத்தது என்றால், அமெரிக்காவுக்கு சோயாபீன்ஸ் ஓர்டர்கள் கிடைத்தன. அவை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியானவை. ஆனால் இந்த ஆட்டத்தின் ஒவ்வொரு முந்தைய சுற்றிலும் வாக்குறுதி அளிக்கப்பட்டதை விட அவை குறைவாகவே இருந்தன. எங்களுக்கு ஒரு விடயம் அதாவது அமெரிக்கர்களுக்கு ஒரு விமான ஒப்பந்த உறுதிமொழி கிடைத்தது. அது ஒரு உறுதிமொழிதானா என்பதில் அதிபருக்கே சந்தேகமாக இருந்தது. அமெரிக்கர்களுக்கு இதமான வார்த்தைகள் கிடைத்தன. அமெரிக்கர்களுக்கு புகைப்படங்கள் கிடைத்தன. சர்வதேச வியூக ஆய்வுக் கழகத்தின் ஆய்வாளர் அலி வெயின் குறிப்பிட்டது போல, ட்ரம்ப் தன்னை ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர் என்று நம்புவதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஆடம்பர கண்காட்சி வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் மேலும் மோதல்கள் ஏற்படும் போக்கை அதிகரிக்கும் ஆலோசகரின் கருத்துக்களை புறக்கணிக்கும் மனநிலையை அவர் பெறுகிறார். உலகில் இரண்டு மிகப்பெரிய பொருளாதாரங்களுக்கிடையில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுவது ஒன்றும் சாதாரண விடயமல்ல. கட்டுப்பாட்டை மீறி செல்லும் ஒரு வர்த்தக போர் அனைவருக்கும் தீங்கானது. ஏனென்றால் ராஜதந்திரத்தில் உண்மையில் என்ன நடந்தது என்பதைப் போலவே உங்கள் கூட்டாளிகள் தங்களை பார்ப்பதாக நினைக்கும் விடயமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போது டோக்கியோ, சியோல், மணிலா, கன்பர், பிரசல்ஸ் ஆகிய இடங்களில் நீங்கள் படிக்கும் அதே அறிக்கைகளை வெளியுறவு அமைச்சர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குள் தாய்வான் விவகாரத்திலேயோ, தென்சீன கடல் விவகாரத்திலேயோ, வர்த்தக விதிகள் விவகாரத்திலேயோ நெருக்கடி ஏற்பட்டால் அமெரிக்கா நாம் நம்பக்கூடிய ஒரு கூட்டாளியா அல்லது அதன் ஜனாதிபதியை சொர்க்க கோயிலுக்கு சுற்றுப்பயணம் மற்றும் விருந்து கொடுக்க மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாடா என்று கேட்டுக்கொள்கிறார்கள். பசிபிக் முழுவதும் உள்ள தலைநகரங்களில் கேட்கப்படும் கேள்வி இதுதான். அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பதில் அடுத்த 10 ஆண்டுகளில் அமெரிக்காவின் அதிகாரத்தை வடிவமைக்கப் போகிறது. அப்படியானால் இது எங்கே செல்லும்? அதாவது உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும். அதாவது எதிர்காலம் யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த விஷயத்தில் அனுபவம் வாய்ந்த ஒருவர் இதை பற்றி இப்படித்தான் சிந்திப்பார். ஒரு குறுகிய காலத்தில், அதாவது அடுத்த 6 மாதங்களில் இந்த செய்திகளால் சந்தைகள் உயரும். ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதை பற்றி தலைப்புச் செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். சில சோயாபீன்ஸ் ஏற்றுமதிகள் அமெரிக்க துறைமுகத்திலிருந்து புறப்படுவதை காண்பீர்கள். நிர்வாகம் வெற்றியை கொண்டாடும். உரிமைகோரல் நிறைவேற்றப்படும். ஒரு நிலையான அமெரிக்க சீன உறவு, அது ஒரு பரிவர்த்தனை சார்ந்ததாக இருந்தாலும், ஒரு போரை விட அது ஒரு பனிப்போராக இருந்தாலும் சரி அல்லது நேரடியாக போராக இருந்தாலும் சரி, அது சிறந்தது. நடுத்தர காலத்தில், அதாவது அடுத்த 2 ஆண்டுகளில் நாம் அதன் பலவீனங்களை காணத் தொடங்குவோம். அது போயிங் ஓர்டர்களில் சில கணக்குகளில் இடம்பெறாது. அந்த சோயாபீன்ஸ் கொள்முதல்களில் சில குறையலாம். போர் விமானங்கள், மின்சார வாகனங்கள், உங்கள் ஐபோன் போன்றவற்றுக்கு தேவையான அரிய வகை கனிமங்கள் மீதான தனது பிடியை பெய்ஜிங் இருக்கும். வாஷிங்டன் ஒவ்வொரு முறையும் பின்வாங்கும் போது அந்த பிடியை ஒரு பேரம் பேசும் சக்தியாக சீனா பயன்படுத்தும். தாய்வானுடனான பதட்டம் குறையாமலும் மெல்ல மெல்ல அதிகரிப்பதை நீங்கள் காணலாம். ஏனெனில் இந்த வாரம் அமெரிக்காவிடமிருந்து உறுதியான பதில் வராததை அது ஒரு பச்சை சமிக்கையாக சீனா கருதும். அமெரிக்காவின் கூட்டாளிகள் வழக்கம் போல அமைதியாக தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள தொடங்குவார்கள். ஜப்பான் தனது பாதுகாப்பு முதலீடுகளை ஆழப்படுத்தும். தென்கொரியா தனது முதலீடுகளை பன்முகப்படுத்தும். பிலிப்பைன்ஸ் தனது நிலையை மாற்றி அமைக்கும். ஐரோப்பா நீண்டகால அடிப்படையில் பெய்ஜிங்குடன் தனக்கென சொந்த ஒப்பந்தங்களை செய்து கொள்ளும். இதுதான் அமெரிக்காவின் தூக்கத்தை கெடுக்கிறது. ஆசியாவில் அமெரிக்காவின் தலைமையின் கட்டமைப்பு கட்டப்பட்டது. 70 ஆண்டுகளுக்கு மேலாக இரு கட்சிகளின் ஜனாதிபதிகளாலும் கவனமாக உருவாக்கப்பட்டது. ட்ரூமர்,
ஐசன்ஹோவர், கெனடி, நிக்சன், ரீகன், கிளின்டன் முதல் ஜனாதிபதி புஷ் என்று அவர்கள் ஒவ்வொரு செங்கல்லாக எடுத்து வைத்து அதை கட்டினார்கள். உலகில் 3/2 பொருளாதார வளர்ச்சியை கொண்ட ஒரு பிராந்தியம் சிதைந்து போகாமல் தடுப்பது அந்த கட்டமைப்பு தான். மேலும் ஒருமுறை நீங்கள் செங்கல்லை பிடுங்கத் தொடங்கினால் அந்த கட்டமைப்பு இடிப்பதை விட மீண்டும் ஒருங்கிணைவது மிகவும் கடினம். நமது அரசியலில் எல்லாமே அவரை சுற்றித்தான் சுருக்கப்படுகிறது. ஆனால் அது உண்மைதான். ஜனாதிபதிகள் வருகிறார்கள், போகிறார்கள். குடியரசு எப்போது நிலைத்திருக்கின்றது. நம்மள் ஒவ்வொருவரையும் விட நீண்ட காலம் நிலைத்திருப்பது நமது நாடு, நாம் ஒப்படைக்கும் நிறுவனங்கள், நாம் பேணி பாதுகாக்கும் கூட்டணிகள், மக்களுடனும் உலகத்துடனும் நாம் உருவாக்கும் நம்பிக்கை. பத்திரிகைகள் தங்கள் வேலையை செய்யும் போது என்ன கண்டுபிடிக்கின்றன என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஜனநாயகம் தன்னை தற்காத்து கொள்வதில்லை, அது ஒருபோதும் தற்காத்து கொண்டதும் இல்லை. அது நம் மூலமாகத்தான் தன்னை தற்காத்து கொள்கிறது. நாம் எடுக்கும் முடிவுகள் மூலமாக, நாம் செலுத்தும் கவனம் மூலமாக, நமது தலைவர்களிடம் நாம் எதிர்பார்க்கும் தரநிலைகள் மூலமாக ஜனநாயகம் தன்னை தற்காத்து கொள்ளும். நன்றி.